Taste the Daily. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் இரவு உணவு சாப்பிட்ட 80க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. துடுப்பதி பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் 200க்கும் மேற்பட்ட முதலாம் ஆண்டு மாணவர்கள் தங்கி வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல இரவு உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு காலையில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மின்மாற்றி மின்கம்பம் எந்த நேரமும் கீழே விழும் நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடையநல்லூர் அருகே பெரியசாமிபுரம் மேற்கு பகுதியில் சாலையோரம் உள்ள மின்மாற்றி மின்கம்பம் பழுதடைந்து மோசமான நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த மின்மாற்றி மின்கம்பம் எந்த நேரமும் கீழே விழும் நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். மின்மாற்றி மின்கம்பம் கீழே விழுந்து அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் இதனை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரத்தில் உள்ள சுங்கச்சாவடியில் லாரிகளுக்கு 2 முறை கட்டண வசூல் செய்வதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் சுங்கச்சாவடியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதூர் பாண்டியாபுரத்தில் உள்ள சுங்கச்சாவடிக்கு வரும் லாரிகளுக்கு 24 மணி நேரத்திற்கு 1 முறை கட்டணம் வசூல் செய்யப்படுவதற்கு பதில் 2 முறை கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் லாரி உரிமையாளர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சுங்கச்சாவடி நிறுவனத்திடம் பலமுறை புகார் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மற்றும் லாரி புக்கிங் ஏஜென்ட் நிர்வாகிகள் சுங்கச்சாவடியில் லாரிகளை நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை பகுதிகளிலும் இரவு நேரத்தில் புறநகர் பகுதியிலும் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இதேபோல் சிட்லப்பாக்கம், அனகாபுத்தூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட புறநகரின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்ததால் சுட்டெரிக்கும் வெயிலில் தவித்த மக்கள் நிம்மதியடைந்தனர். கரூரில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வரும் நிலையில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. கரூர் சுற்றுவட்டார பகுதிகளான புலியூர், மண்மங்கலம், வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கனமழையால் கிராமப்புறங்களில் மின்வெட்டு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு சாலையில் மிகப்பெரிய மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலையில் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இல்லாததால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மின் இணைப்பை சரி செய்ய வேண்டும் என கிராமப்புற மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அரண்மனைப்புதூர், கரட்டாங்காடு, நெசவாளர் காலனி, ராயபுரம், கருவம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாண்டவர்மங்கலம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரமாக இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாரதி நகர், பட்டணம், காத்தான், கடலாடி, கமுதி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருமுருகன்பூண்டி, அணைப்புதூர், கைகாட்டிப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கொடையாஞ்சி, ஆலங்காயம், வெள்ளக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடல் சீற்றம் ஏற்பட்ட நிலையில் இதில் புனித நீராடிய 10க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பாதிப்படைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடியா திமுக அரசின் கோவில் நிர்வாகம் சார்பில் முறையான பாதுகாப்பு இல்லாததால் பக்தர்கள் அச்சத்தில் உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தொகுப்பு வீட்டின் சிமெண்ட் பூச்சு திடீரென இடிந்து விழுந்தது. விஸ்வநாதபுரம் மேலத்திரு பகுதியில் உள்ள தொகுப்பு வீட்டில் விவசாய கூலி தொழிலாளியான காமராஜ் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென வீட்டின் சிமெண்ட் பூச்சு இடிந்து விழுந்ததில் டிவி, மின்விசிறி உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துச் சென்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நுழைவாயில் பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளி அருவியில் தண்ணீர் தற்பொழுது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பார்த்துச் சென்றனர். நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் 3வது நாளாக கையெழுத்திட்டார். சாலை போக்குவரத்து விதிகளை மீறியதாக யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது 7 பிரிவின் கீழ் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்றம் 10 நாட்களுக்கு மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிட்டது. அதன்படி 3வது நாளாக மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் உடன் வந்த டிடிஎஃப் வாசன் கையெழுத்திட்டார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே ப்ளூடூத்தில் நீண்ட நேரம் பாட்டு கேட்டுக் கொண்டிருந்த நபரின் காது கிழிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாத்துக்கண்மாய் கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் இரவு நேரம் ப்ளூடூத் மூலம் நீண்ட நேரமாக பாட்டு கேட்டுக் கொண்டிருந்த போது ப்ளூடூத் ஹெட்போன் அதிக அளவில் சூடாகி வெடித்ததால் காது கிழிந்து சிதறியது. இதையடுத்து சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்.